வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்க்காத நேரத்துல பிக் பாஸ்க்கான 4வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அரோராக்காக பயங்கரமான ஒரு செட்டப் ரெடி பண்ணிருக்காங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அரோரா தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 டிக்கெட் ஃபினாலே வின்னர். ஓகேவா? சோ இந்த டிக்கெட் ஃபினாலே தட்டி தூக்கி இந்த பிக் பாஸ் சீசன் 9 முதல் ஃபைனலிஸ்டா அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த கார்டை கொடுக்கணும்ல. ஏன்னா கார்டை வந்து ஆக்சுவலா போன வாரமே ரிவீல் பண்ணிருக்கணும். பட் சேதனை ரிவீல் பண்ணல. மேபி கார்டை செய்யறதுக்கு லேட் பண்ணிட்டாங்களா என்னமோ தெரியல. ரிவீல் பண்ணல. சோ இன்னைக்கு தான் அந்த கார்டை கொடுக்குறாங்க. அதுக்காக வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செட்டப் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்லயும் பண்ணது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் ஒன்னு அந்த கார்டை உள்ள வந்து சும்மா கொடுத்துட்டு போயிருவாங்க. இல்லாட்டினா அந்த ஆக்டிவிட்டி ஏரியால சின்னதா ஒரு செட்டப் மாதிரி வச்சு அங்க வந்து அந்த கார்டை அப்படி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா சேதனை உள்ள வந்து ரயான் கொடுத்தாப்ல. அப்படி கொடுக்கும் போதும் பெருசாலாம் செட்டப் இல்ல. 2 சைடு ஃபயர் ஒர்க் மாதிரி வச்சு சின்னதா ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அந்த ஸ்டேஜ்ல சேதனை வந்து ஏறி நின்று அந்த கார்டை தூக்கி ரயான்ட்ட கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் செட்டப் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா அந்த கார்டன் ஏரியால பயங்கரமான ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த செட்டப்ல பாத்தீங்கன்னா அங்க இங்கமா நம்ம அரோராக்கான போட்டோ இருக்குது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு படி மாதிரி அப்படி ஏறி போற மாதிரி வச்சு மேல வந்து அந்த கார்டை வச்சிருக்காங்க. அப்போ பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. வாங்க அரோரா உங்களுக்கான கார்டை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம அரோரா ஃபர்ஸ்ட் அப்படி நடந்து போறாங்க. அப்போ வீட்டுல உள்ளவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா சரி ஓகே கார்டை வந்து இவங்களே எடுத்துக்க வேண்டியதான் போல. அப்ப சேதனை வந்து கொடுக்க மாட்டார் போலன்னு சொல்லிட்டு ஃபயர் ஒர்க் எல்லாம் இது பண்ணி விட்டாச்சு. நம்ம அரோரா வந்து எடுக்க போயிட்டாங்க. எடுக்க போகும்போது பிக் பாஸ் ஒரு பாஸை கொடுக்குறாப்ல. ஒரு நிமிஷம் அரோரான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த மேல ஒரு செட்டப் இருக்குல்ல. அந்த செட்டப்ல அங்க இருந்து ஒரு டோரை ஓபன் பண்ணி சேதனை வராப்ல. வேற லெவல்ல இருந்துச்சு. வேற லெவல்ல இருக்கு. அங்க சேதனை அப்படி ஏறி வராப்ல. செம்மையா இருந்துச்சு. அந்த மூமெண்ட் செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரோரா கூப்பிட்டு அந்த டிக்கெட் ஃபினாலேக்கான கார்டை கொடுக்குறாங்க. இந்த செட்டப்பை பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா பல பேர் கதறுவாங்க கைஸ். கண்டிப்பா பல பேர் கதறுவாங்க. சரி கண்டிப்பா கதறி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் போனேன். கதறி வச்சிருக்காங்க. எம்மா என்ன கதறல் என்ன கதறல் என்னப்பா பேக்கேஜ் இன்னும் முடியலையா? இன்னும் காப்பி பேஸ்ட் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? இதுல ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா 2 பேருக்கான வாழ்க்கை அழிச்சிட்டீங்க. 2 பேருக்கான வாழ்க்கை அழிச்சிட்டீங்க. உங்களுக்கான டிஆர்பிக்காக 2 பேருக்கான வாழ்க்கை அழிச்சிட்டீங்க. அவங்க பண்ண விஷயத்துக்கு தான்டா ரெட் கார்டு கொடுத்துருக்கு. பண்ணாத விஷயத்தை ஏதாச்சும் ஏஐல எடிட் பண்ணியா ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. இல்ல பண்ண விஷயத்துக்கு பிடிச்சி வச்சு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. இதுல என்னடா சேனல் வந்து அவங்களுக்கான வாழ்க்கை அழிச்சாங்க. அவங்க பண்ண விஷயத்துக்கு கிடைச்ச விஷயம் தான் ரெட் கார்டு. அதுக்குள்ள சேனல் எல்லாம் சேர்ந்து ரெட் கார்டு கொடுத்து வாழ்க்கை அழிச்சிட்டாங்களா. முக்கியமா சேதனை தான் குறி வச்சு தூக்கிட்டாப்லையா. சேதனனுக்கும் பாருக்கும் என்னப்பா பகையாப்பா? எனக்கு சத்தியமா புரியலப்பா. உங்க லாஜிக்கே எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுல ஒரு சில கமெண்ட்டை பார்த்து எனக்கு செம சிரிப்பு ப்ரோ. அந்த கமெண்ட்ஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரோராக்கான டாபிக் போலாம். ஒரு சில கமெண்ட் பார்த்து அதுல ஒரு கமெண்ட் என்ன போட்டிருக்குன்னா, பாரு இல்லாம ப்ரோமோ பார்க்க இன்ட்ரெஸ்டாவே இல்ல. பாரு இருந்தாதான் ப்ரோமோ செம இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்பா நேத்து வரத்துக்கு உங்க அக்கா பாரு இருந்தாங்களே, அப்ப நேத்து வரத்துக்கு செம இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா? அப்ப அந்த ரெட் கார்டு மேட்டர்லாம் செம இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும் போல உனக்கு. அது மட்டும் இல்லாம பாரு ப்ரோமோல வர்றதை நிப்பாட்டி 2 வாரம் ஆச்சு. 2 வாரமா பாருக்கான ப்ரோமோ ஃபுல்லா கம்மி பண்ணி மத்த ஆட்களை தான் ஃபுல்லா ப்ரோமோல போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ 2 வாரமா எப்படி ஷோ பார்த்த? அதுல இன்னொரு கமெண்ட்டை பார்த்தேன். பாரு இல்லாம இந்த வீட்டை பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை. பிக் பாஸ் எனக்கு பிடிக்கல. இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு. ஏன்டா நேத்து தான் ரெட் கார்டு கொடுத்து 2 பேரும் வெளியே அனுப்பியிருக்கு. இன்னும் லைவும் ஓப்பன் ஆகல. வேற எபிசோடு வரல. நீ எதை பார்த்து போர் அடிச்சிச்சுன்னு சொல்ற? எனக்கு சத்தியமா புரியல ப்ரோ. இவனு லாஜிக்கே எனக்கு புரிய மாட்டேங்குது. நேத்து தான் பாரு வெளியே போயிருக்காங்க. நேத்துக்கான எபிசோட்ல ஃபுல்லா பாரு உள்ள இருந்திருக்காங்க. அப்போ வேற எபிசோட்ல வரல. லைவும் இன்னும் ஓப்பன் ஆகல. அப்ப இவன் என்னத்தை பார்த்து போர் அடிக்குன்னு சொல்றாங்க. பாரு இல்லாம இந்த வீடை பார்க்க போர் அடிக்கி. சார் வெறுப்பா இருக்கு. காலில இருந்து எனக்கு சுத்தமா பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கானு. அப்ப இவன்லாம் மூளை எங்க வச்சுட்டு பேசுறான்னு சத்தியமா தெரியல ப்ரோ. சத்தியமா தெரியல. லைவும் ஓப்பன் ஆகல. புதுசா எபிசோடும் வரல. அப்ப எப்படா உங்களுக்கு போர் அடிச்சிச்சு? முட்டு கொடுக்கணும். ஏதாவது ஒன்று சொல்லி முட்டு கொடுக்கணும். இதுல ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். அதை பத்தி நான் அடுத்த வீடியோல பேசலான் இருந்தேன். இந்த வீடியோல லைட்டா பேசிடலாம். ஒரு சில பேர் வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா, ஏய் உள்ள இருக்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. நீங்க வின் பண்றதெல்லாம் பாரு போட்ட பிச்சை. பாரு போட்ட பிச்சையில தான் நீங்க பொழைச்சிட்டு இருக்கீங்க. பாரு போட்ட பிச்சையில தான் நீங்க இந்த டைட்டில வின் பண்றீங்கன்னு சொல்லி பேசி வச்சிருக்காங்க. எப்பா அதை பார்த்துட்டு எனக்கு அந்த வீடியோ போட்ட நபர்லாம் தயவுசெய்து டக்குன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா பாவம் ஏதோ முத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க அக்காவே அபிஷியல் ஓட்டிங்ல 3வது இடத்துல 4வது இடத்துல மாறி மாறி தவிட்டு இருந்து உங்க அக்காவுக்கு எப்படி போனாலும் டைட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுல எப்படா உங்க அக்கா வந்து உள்ள பிச்சை போட்டு போச்சு? உங்க அக்காக்கே பிச்சை போட்டு தான் உள்ள வச்சிருந்தாங்க. இத்தனை நாட்கள் உங்க அக்காக்கான கண்டென்ட்டை காமிக்காம சரி ஓகேன்னு சொல்லி காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கடைசி கட்டமா போதும், இதுக்கு மேல இந்த கண்டென்ட் வச்சு நம்ம ஒன்னும் ஆணி பிடுங்க போறது இல்லைன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. இதுல எப்படா உங்க அக்கா பிச்சை போட்டாங்க டைட்டில? இதுல உங்க அக்கா தான் பிச்சை போட்டாங்களா டைட்டில? சம சிரிப்பு ப்ரோ. நிறைய வீடியோ பார்த்தேன். நிறைய பேர் எனக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன் அவங்களுக்கான வீடியோஸ்லாம். வேணாம் எதுக்கு? சரி பாவம் அவங்க கொஞ்சம் சோகத்துல இருப்பாங்க. சோகத்துல ஏதாவது கதறிட்டு போறாங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். பட் இருந்தாலும்
இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும். ஏன்னா எங்க அக்கா உட்காந்து ட்ரெயின் விட்டுட்டு இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், நிறைய ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு அந்த ஸ்டோரியை கிரியேட் பண்ண ஒரு விஷயம் கேட்கணும்னு இருக்கேன். அதை நான் கொஞ்சம் அடுத்த வீடியோல கேட்கிறேன். இந்த வீடியோல நம்ம பொறுமையா அரோரா பத்தி பார்க்கலாம். சோ அரோரா என்ன பொறுத்தவரைக்கும் டிசர்வ், இந்த டிக்கெட் ஃபினாலேக்கு டிசர்வ். இதுல ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துச்சு, நாட் டிசர்வ், இவங்க டிசர்வ் கிடையாது. யாரு டிசர்வ்? அப்போ யாரு டிசர்வ்? ஆக்சுவலா டிக்கெட் ஃபினாலில டிசர்வ் அன்டிசர்வ்னு சொல்லி நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க? டிசர்வ் அன்டிசர்வ்னு சூஸ் பண்ணவே முடியாது. பாயிண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம் டிக்கெட் ஃபினாலே வின்னர் யாருன்னு சொல்லி. சரியா? இதுல எப்படா டிசர்வ் எல்லாம் சூஸ் பண்றீங்க? ஏடா மூளையை வச்சு யோசிப்பீங்களா மாட்டீங்களாடா? இதுல அன்டிசர்வ். ஏடா அந்த பொண்ணு டாஸ்க் ஆடி இருக்கு, டாஸ்க் ஆடி பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணிருக்கு. இதுல நீ யாரா சொல்றதுக்கு அன்டிசர்வ்னு சொல்ற? நீ யாரு சொல்றதுக்கு டிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வின் பண்ணிருக்கு. ஏன்பா பாரும் தான் நல்லா விளையாட்டாங்க, கடைசி நாட்கள்ல டேபிள்ல மேல ஏறி வரலையா? ஏதோ சின்னதா ஒரு ஸ்லிப், 2-3 டாஸ்க்ல ஸ்லிப் ஆயிட்டு, இருந்தாலும் சேனல் காப்பாத்துறதுக்கு எவ்வளவு இடங்கள்ல ட்ரை பண்ணாங்க. சேனல் காப்பாத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல பாருக்கு ஏத்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் பாரு விட்டுட்டாங்க. யார் என்ன பண்ண முடியும்? அதுக்கு உடனே அரோரா வந்து நாட் டிசர்வ், நாட் டிசர்வ், அது ஏத்துக்க முடியாது, அவங்க டிசர்வே கிடையாதுன்னு சொல்லி முட்டிட்டு இருக்காங்க. முட்டு இன்னொரு 2 நாள் எப்படியும் முட்டுவீங்க, 2-3 நாள் முட்டுவானோ ப்ரோ, கண்டிப்பா 2-3 நாள் கடுமையான முட்டு இருக்கும். பட் நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, பாவம் அவனை பாதிக்கப்பட்டிருக்கானு 3 நாள் முட்டிட்டு போறாங்க, பெருசா கண்டுக்காதீங்க கைஸ். 3 நாள் பாட்டு தனியா சைட்ல கடந்து கத்திட்டு கிடக்கிட்டு. அந்த வகையில அரோராக்கு நல்ல ஒரு செட்டப்பை போட்டிருக்காங்க. இந்த செட்டப்புக்கு கதருவானு, இந்த செட்டப்புக்கு எப்படி கதருவானா, சேனல் வந்து அரோராக்கு ஃபேவரிசம் பண்றாங்க, சேனல் வந்து அரோராக்கு மட்டும் எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து பிக் பாஸ் வந்து அரோராக்கான சப்ஸ்கிரைபர் போல, அதனால இப்படி பண்றான்னு சொல்லிட்டு மட்டமா பேசிட்டு இருப்பாங்க. ஒன்னே ஒண்ணுதான், உங்க அக்கா வின் பண்ணியிருந்தாலும் இப்படிதான் செட்டப் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த சீசன்ல டீம் வந்து இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவா ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பாங்க. உங்க அக்கா மிஸ் பண்ணதுக்கு இன்னொருத்தர் கிடைச்சதுக்கு அது உடனே இங்க வந்து ஃபேவரிசம் கிடையாது. சரியா? இதே உங்க அக்கா வின் பண்ணி இந்த மாதிரி செட்டப்பை போட்டிருந்தா உடனே என்ன சொல்லியிருப்பேன், மாஸ் எங்க அக்கா ஃபயர் ஓ அப்படி சொல்லி கத்திருப்பல்ல, அப்படி கத்திருப்பேன். ஆனா இன்னொருத்தர் கிடைச்சோன்னே டிசர்வ் கிடையாது ப்ரோ, டிசர்வ் கிடையாது, சேனல் ஃபேவரிசம் பண்றாங்க. ஆறா நீங்க எல்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க போலடா, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான ஒரு காலில இருந்து நிறைய விஷயங்களை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் நிறைய வீடியோ போட முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். தூக்கம் இல்லாம வந்து பிரெயின் ஒரு மாதிரி உருன்னு இழுத்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் விட போறது இல்லை, இவன்ல போட்டு கும்மனாதான் கொஞ்சம் சரிப்பட்டு வரும். அந்த வகையில அரோராக்கு அந்த கார்டை கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ஹாப்பி. அண்ட் நீங்க கொஞ்சம் டவுட்டா இருந்தீங்கல்ல, அந்த முதல் ப்ரோமோல பாருங்க ப்ரோ, அது கார்டு தூக்கி காமிக்கும் போது வீட்டுக்குள்ள எல்லாரும் சிரிக்கிறாங்க, அப்ப எவிக்ஷன் இல்ல ப்ரோ, எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னா அப்ப கண்டிப்பா எவிக்ஷன் இருக்காது இல்ல ப்ரோ, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ப்ரோ, சுபிக்ஷா எவிக்ட் ஆகல நினைக்கிறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு பல பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த 4வது ப்ரோமோல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுபிக்ஷா அங்க இருக்க மாட்டாங்க. அந்த கடைசி 6 பேர் தான் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. இதுல ஓகே சுபிக்ஷா எவிக்ட் எல்லாம் ஓகே, இதுல என்ன சாண்ட்ராக்கு இந்த அளவுக்கு ஆனந்தம், சாண்ட்ராவுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு ஆனந்தம்? சாண்ட்ரா என்னங்க வர இப்படி எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா பாரு வாங்கின நெகட்டிவை விட சாண்ட்ரா தான் பயங்கரமான நெகட்டிவ் வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சாண்ட்ராக்கு அந்த இடத்துல அவ்வளவு ஹாப்பினஸ், அவ்வளவு சிரிப்பு அப்படின்னு சொல்லி கைத்தட்டி சிரிக்கிறாங்க. இதே வாய் தான் அரோரா பத்தி தப்பா பேசிச்சு. இதே வாய் தான் அந்த பொண்ணு உங்களை வச்சுதான் கேம் ஆடுது, உங்களை தாண்டி அதுகிட்ட கேம் இல்லை, நீங்க கொஞ்சம் தள்ளி இருந்து பாருங்க, அவகிட்ட எதுவுமே கிடையாது, அவ அப்படித்தான் இப்படித்தான் சொல்லிட்டு இதே வாய் தான் பேசிச்சு. பட் இதே வாய் இன்னைக்கு டிக்கெட் ஃபினால அந்த பொண்ணு வின் பண்ணோன்னு கைத்தட்டி சிரிக்குது. என்னத்த சொல்லன்னு தெரியல ப்ரோ. எனக்கு என்னமோ சாண்ட்ரா பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்கன்னு தோணுது. நாளைக்கு வேற வீட்டுக்குள்ள பழைய போட்டியாளர்கள்லாம் போறாங்க போல, இப்போதைக்கு 2 பேர் போயிருக்காங்க போல, என்னென்ன நடக்க போன்னு தெரியல. பொய்க்கோழி வேற போயிருக்கு, நாளைக்கு நமக்கு பொய்க்கோழி வறுவல் இருக்கு காய்ஸ், பொய்க்கோழி வறுவல் இருக்கு, நாளைக்கு கண்டென்ட் இருக்கு. அந்த வகையில அரோராவுக்கு தரமான ஒரு செட்டப்பை போட்டிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒரு தரமான செட்டப் தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டான செட்டப் நான் யாருக்கு பார்த்தேன்னா சீசன் 7ல விஷ்ணு அவர்களுக்கு பார்த்தேன். அவங்களுக்கு ஆக்சுவலாக ஆக்டிவிட்டி ஏரியால வச்சிருந்தாங்க, அப்படி போற மாதிரி போய் சைட்ல போட்டோஸ் அந்த மாதிரிலாம் வச்சு ஃப்ரண்ட்ல வந்து அந்த கார்டு அப்படி ஸ்வைங் அப்படின்னு சொல்லி மேலே வரும், அந்த மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க. அங்க நல்லா இருந்துச்சு. மற்ற சீசன்லாம் ஒன்று கார்டு பறந்து வரும், இல்ல வந்து ஸ்டோர் மொழியா வரும், இல்லாட்டினா வந்து அப்படி சும்மா அப்படி கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்து. பட் இந்த சீசன் எல்லாம் ஒரு ஸ்டேஜ் மாதிரியே போட்டு அவங்களுக்கான போட்டோஸ் எல்லாம் கிராண்டா வச்சு அப்படியே சேதனன் அந்த பக்கமா என்ட்ரி கொடுக்க வச்சு அவங்களுக்கான பேர்லாம் எழுதி அரோரா டிக்கெட் ஃபினாலே வின்னர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு, கொஞ்சம் கிராண்டா இருக்கு. சரி ஓகே, என்ன பண்ண இன்னைக்கு நைட்டு பூரா கதறுவீங்க, இந்த விஷயத்த பார்த்தோம், கதறிக்கோங்கடா பீடியன்ஸ், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, உங்களை நினைச்சா இன்னும் எத்தனை நாட்கள் கதற போறீங்க, என்னென்ன சொல்லி கதற போறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் அடுத்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலா வச்சிருக்கேன், வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல வரேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க, அடுத்த பார்க்கலாம்.